ஹாய் ஆல், ரசம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தோரம் பருப்பு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரசம் பாருங்கள். ஒரே ஒரு தக்காளி, மாங்காய் பீசஸ். ஆக்சுவலாக மாங்காய் சூடுன்னு நினைப்பாங்க. மாங்காய் சூடு இல்லை, மாங்காய் குளிர்ச்சி, மாம்பழம் தான் சூடு. இது நார்த்துலலாம் ஆம் பண்ணானே கொடுப்பாங்க ட்ரிங்காக. மோராலஸ் இது அதே தான். அதில் இந்த மாங்காவை நல்லா வேக வச்சுட்டு அந்த பல்ப் எடுத்துகிட்டு ஜல்ஜீரா அதெல்லாம் போட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி தருவாங்க. இது நான் ரசம் மாதிரி வைக்கிறேன். ஆனால் யூ ஓன்ட் பிலீவ், நீங்கள் பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது கரெக்டுன்னு தெரியும். அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. புளி ஊற்ற தேவையில்லை. அந்த மாங்காய் புளிப்பு ஒரே ஒரு தக்காளி புளிப்பே போதும். தக்காளி, மாங்காய், அந்த தோரம்பருப்பு எல்லாம், பூண்டு எல்லாமே ஒன்றா வேக வச்சுடுங்க. எவ்வளோ விசில் விட்டால் உங்கள் பருப்பு வேகுமோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் கையில் தான் மேஷ் பண்ணணும். சிலதெல்லாம் கையில் பண்ணணும், கையில் தான் பண்ணணும். மாவு கரைக்கிறது அதுக்கெல்லாம் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல்.